இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அமித்ஷா அறிவிப்பு. चुनाव होने वाला है, वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी. வரப்போகிற தேர்தல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இந்த என்டிஏ தேசிய அளவில் மோடி தலைமையிலும் தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் கூட்டணி என அமித்ஷா உறுதி. யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது பின்னர் முடிவு செய்யப்படும் என அமித்ஷா விளக்கம். எடப்பாடி ஜி के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அதிமுக இணைவது மகிழ்ச்சி. ஊழல் மற்றும் பிளவுபடுத்தும் திமுகவை வேரோடு அகற்றுவதை இலக்காக கொண்டு செயல்படுவோம் என்றும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது. ஓபிஎஸ் டிடிவி இணைப்பு குறித்த கேள்விக்கு அமித்ஷா பதில். திமுக ஆட்சியில் 39,000 கோடி அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. ஊழலை திசை திருப்ப நீட், தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பிரச்சனையை திமுக கையில் எடுத்துள்ளதாக விமர்சனம். डीएमके सरकार ने 39,000 करोड़ के शराब घोटाला, सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்ற அமித்ஷா இரவு விருந்து வைத்து கௌரவித்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டை அடக்குமுறை திமுகவிடமிருந்து மீட்கும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பாஜகவோடு இனி கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன அதிமுக கூட்டணியை அறிவித்துள்ளதாக கனிமொழி சாடல். அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லி. அதிமுகவும் பாஜகவும் பிரிந்ததாக கூறி வந்தாலும் இருவரும் தொடர்பிலேயே இருந்து வந்தனர் என கனிமொழி குற்றச்சாட்டு. செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு பேசக்கூட அனுமதி இல்லை எனவும் விமர்சனம். இவங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள். தமிழ்நாடு பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு. இன்று மாலை 4 மணிக்கு சென்னை வானகரத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு. தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரனை முன்மொழிந்த அண்ணாமலை, பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் நயினார் நாகேந்திரனுக்கு ஒருமனதாக முன்மொழிந்தனர். वानती श्रीनिवास जी ने, एल मुर्गन जी ने, कनक सभापति ने, कौन बालगणपति, कौन बालाजी, डॉक्टर केपी रामलिंगम, डॉक्टर केपी रामलिंगम, ये मेडिकल सीट हुआ है.
பாஜகவில் அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என அமித்ஷா உறுதி. மாநில தலைவராக அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது உறுதி. என்றும் தமிழக மக்களுக்கு சேவை செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். இரண்டாயிரத்து 26 அதிமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையும். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வருவார் என செல்லூர் ராஜு திட்டவட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றினால் எங்களுக்கு வருத்தமோ மகிழ்ச்சியோ இல்லை, அது அவர்களது உட்கட்சி விவகாரம் என பேட்டி. எங்களுக்கு சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சியும் கிடையாது, சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த கட்சி வருத்தமும் கிடையாது. அந்த கட்சியில அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு கட்சியில உள்கட்சியில போய் நாங்க அவங்கள மாற்றுங்க வைங்க எங்க தலைவர்னு சொல்ல மாட்டாரு, நாங்களும் நினைக்க மாட்டோம். அதுவும் அவங்க கட்சி, இது எங்க கட்சியில அதே மாதிரி நடக்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதை பற்றி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அமித்ஷாவால் தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. திமுக கூட்டணியை விட்டு எந்த கட்சியும் போகாது எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ராமதாசும் அன்புமணியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை விருப்பம். ராமதாசுடனான சந்திப்புக்கு பின் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கருத்து. ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணியும் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும். இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்து கடவுள்கள் குறித்து அநாகரிகமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் காலில் மிதித்தும் ஆவேசம். தஞ்சை, சேலம் என தமிழகம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் வாகனங்கள் சேதம், போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோயில் தேரோட்டம். 40 அடி உயர தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். 4 மாத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த முருகபெருமான். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் தங்க தேரில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு? அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இறுதி விசாரணையை தொடங்கியது இந்திய தேர்தல் ஆணையம். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தில்லுமுள்ளு எதுவும் செய்ய முடியாது. இணையம், வைஃபை அல்லது அகச்சிவப்பு கதிர்களுடனோ வாக்குப்பதிவு இயந்திரங்களை இணைக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டம்.
தலித் பகுஜன் சமூகங்களின் வரலாற்றை பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் அழிக்க முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட பூலே திரைப்படத்தின் சில காட்சிகளை நீக்க மத்திய நிதி ஆணையம் உத்தரவிட்டதை சுட்டிக்காட்டி விமர்சனம். போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கான 4 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் அந்நாட்டு தலைவர்களுடன் உயர்மட்ட பேச்சுகள் முன்னெடுப்பு. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. வீரர்கள் நடத்திய பதிலடி தாக்குதலில் தீவிரவாதி ஒருவர் சுட்டுக்கொலை. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 15 மாதங்களில் மட்டும் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் சுமார் 3000 பேர் கைது. 2024ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கையில் 1500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் அச்சம். கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 3500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அதிர்வு. கியூபா, வெனிசுலா, நிகராகுலா மற்றும் ஹைதி மக்களை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்றும் ட்ரம்பின் உத்தரவு நிறுத்தி வைப்பு. வரும் 24ஆம் தேதியுடன் காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 10.1 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது கொல்கத்தா. ஐபிஎல் வரலாற்றில் முதன்முறையாக 5 போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை தழுவியது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சேப்பாக்கத்தில் மட்டும் 3வது தோல்வியை பதிவு செய்தது.